a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள் பலரும் கலந்து கொள்வதில் ஐயம் ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரிகள், சமாஜ்வாதி, தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு, சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவு, ஜம்மு காஷ்மீரின் தேசிய மாநாட்டு கட்சி என 20க்கும் அதிக கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை அமைத்துள்ளன. கூட்டணி தொடங்கியதிலிருந்தே தொடர்ந்து சலசலப்புகள் ஏற்பட்டு வந்த நிலையில் பரப்புரைகள் முடிந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதியுடன் 7 கட்ட வாக்குப்பதிவும் நிறைவடைகிறது. இந்நிலையில் தலைநகர் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் கட்சி அறிவித்திருந்தது. கூட்டத்தில் பங்கேற்க கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கூட்டணி குறித்த அறிவிப்பு வந்தவுடன் கூட்டணியில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மேற்குவங்க மாநில முதலமைச்சருமான மமதா பானர்ஜி ஜூன் 1ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடப்பதால் தன்னால் பங்கேற்க முடியாது என்றும் ரீமல் புயல் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்வார் என முதலில் சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் கலந்து கொள்ள மாட்டார் என்றும் அவருக்கு பதிலாக திமுக எம்பி டி.ஆர். பாலு கலந்து கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பீகார் மாநிலத்திலும் சில குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவும் கலந்து கொள்வது உறுதி செய்யப்படவில்லை. தேசியவாத காங்கிரஸ் கட்சி தனது நிலைப்பாட்டை கூறவில்லை. கூட்டத்தில் சமாஜ்வாதி கலந்து கொள்ளும் என கட்சி ஏற்கனவே அறிவித்திருந்தாலும் உத்தரப்பிரதேசத்திலும் வாரணாசி உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுவதால் கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் நேரடியாக கலந்து கொள்வாரா அல்லது பிரதிநிதிகள் யாரையாவது அனுப்பி வைப்பாரா என்பது உறுதி செய்யப்படவில்லை. சிவசேனா சார்பில் உத்தவ் தாக்கரே கலந்து கொள்வது உறுதியாகியுள்ள நிலையில் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் உமர் அப்துல்லா தனது நிலைப்பாட்டை இன்னும் கூறவில்லை. கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் இதுவரை அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. காங்கிரஸ் கட்சி வட்டாரங்களில் கேட்கும் பொழுது ஜூன் 1ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன்குமார். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.